இன்று நாம் சாதாரணமாக கடந்து செல்லும் இந்த நகரம் ஒரு காலத்தில் இரத்தம் சிந்திய போர்க்களமாக இருந்தது என்றால் நம்புவீர்களா? ராணிகள் நடந்த மண், வீரர்கள் உயிர் தியாகம் செய்த நிலம். ஆனால் இந்த இடம் ஏன் ராணிப்பேட்டை என்று அழைக்கப்பட்டது என்ற கேள்வி இன்று வரை பலருக்கு தெரியாத ஒரு மர்மமாகவே உள்ளது. இந்த கதையின் முடிவில் நீங்கள் இந்த நகரத்தை இனி பழைய பார்வையில் பார்க்க மாட்டீர்கள். ராணிப்பேட்டை என்ற பெயருக்குள் ஆழமான வரலாறு மறைந்திருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப்களின் ஆட்சிக்குட்பட்ட இந்த பகுதி ஒரு முக்கியமான இராணுவ முகாமாக செயல்பட்டது. சில வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இப்பகுதியை ஒரு வீர ராணி நிர்வகித்ததாகவும், அதனால்தான் ராணி மற்றும் பேட்டை என்ற சொற்கள் இணைந்து ராணிப்பேட்டை என்ற பெயர் உருவானதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதுவே முழு உண்மையா, அல்லது இதற்கு பின்னால் இன்னும் மறைக்கப்பட்ட கதைகள் உள்ளனவா என்ற சந்தேகம் எழுகிறது. சென்னை மற்றும் பெங்களூர் இடையிலான முக்கிய வர்த்தக பாதையில் அமைந்திருந்ததால் ராணிப்பேட்டை பல பேரரசுகளின் கவனத்தை ஈர்த்தது. முகலாயர்கள், நவாப்கள், மராத்தியர்கள் மற்றும் பின்னர் ஆங்கிலேயர்கள் என பலர் இந்த பகுதியை கைப்பற்ற முயன்றனர். இங்கு அமைக்கப்பட்ட கோட்டைகள், பயிற்சி பெற்ற படைகள் மற்றும் இராணுவ முகாம்கள் இந்த நகரத்தை ஒரு முக்கிய போர்க்களமாக மாற்றின. இந்த மண்ணில் சிந்திய இரத்தம் காலப்போக்கில் வரலாறாக மாறி நிலைத்தது. ஆங்கிலேயர் காலத்தில் ராணிப்பேட்டையின் அடையாளம் முற்றிலும் மாறியது. போர்க்களமாக இருந்த இந்த பகுதி மெதுவாக ஒரு தொழில் நகரமாக உருவெடுத்தது. குறிப்பாக தோல் தொழிற்சாலைகள் இங்கு பெருமளவில் தொடங்கப்பட்டன. இதன் மூலம் ராணிப்பேட்டை ஆசியாவிலேயே முக்கியமான லெதர் இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக வளர்ச்சி பெற்றது. தொழில் வளர்ச்சியால் வேலைவாய்ப்புகள் உருவானாலும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் இந்த மண்ணின் மீது ஒரு பெரிய சுமையாக மாறின. இந்த நகரத்தின் உண்மையான வரலாறு அரசர்களிடமும் பேரரசர்களிடமும் மட்டுமல்ல, இங்கு வாழ்ந்த சாதாரண மக்களிடமே உள்ளது. விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினைஞர்கள் என பல தலைமுறைகள் போரின் சத்தத்தையும் தொழிற்சாலையின் சத்தத்தையும் ஒரே நேரத்தில் கேட்டபடியே வாழ்ந்தனர். அவர்களின் கனவுகள், தியாகங்கள் மற்றும் போராட்டங்கள் வரலாற்று புத்தகங்களில் அதிகம் பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் அவை இந்த மண்ணின் ஒவ்வொரு துகளிலும் பதிந்திருக்கின்றன. ராணிப்பேட்டையின் வரலாற்றில் இன்னும் வெளிச்சத்திற்கு வராத பல உண்மைகள் உள்ளன. பல ஆவணங்கள் காலத்தின் போக்கில் மறைந்துவிட்டன. பெயரில்லா வீரர்கள், பேசப்படாத தியாகங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட போர் சம்பவங்கள் இன்று வரை நினைவுகளாக மட்டுமே உயிரோடு உள்ளன. வரலாறு சிலருக்கு மட்டும் குரல் கொடுத்தாலும் இந்த மண் அனைவரையும் நினைவில் வைத்திருக்கிறது. இன்றைய ராணிப்பேட்டை ஒரு புதிய அடையாளத்துடன் முன்னேறி வருகிறது. அது இன்று ஒரு மாவட்டமாகவும் தொழில் மற்றும் கல்வி வளர்ச்சியின் மையமாகவும் மாறியுள்ளது. புதிய தலைமுறைகளின் கனவுகள் இங்கு உருவாகின்றன. ஆனால் இந்த வளர்ச்சியின் பின்னால் இருக்கும் வரலாற்றை நாம் மறந்துவிட்டால் அந்த வளர்ச்சி முழுமை பெறாது. ராணிப்பேட்டை என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, அது ஒரு போரின் நினைவு, ஒரு தலைமுறையின் தியாகம், ஒரு நகரத்தின் உயிர். அடுத்த முறை நீங்கள் இந்த நகரின் சாலைகளில் நடக்கும்போது சற்று நின்று இந்த மண் பேசும் கதைகளை கேட்டு பாருங்கள். ஏனெனில் வரலாறு ஒருபோதும் தூங்குவதில்லை.